கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கடைசி கால சத்தியத்தை குறித்த நிகழ்ச்சியிலே நீங்கள் தொடர்ந்து பங்கெடுப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் நித்திய நியாய தீர்ப்பை குறித்து, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். ஆண்டவருடைய 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு சாத்தான் இறுதி கலகத்தை செய்வான். ஆண்டவர் அவனோடு சேர்ந்த யாவரையும் அழித்து சாத்தானை அக்கினி கடலிலே தள்ளுவார். அதன் பின்பு நித்திய நியாய தீர்ப்பிலே யாவரும் உயிர்த்தழ பண்ணி அந்த நியாய தீர்ப்பு வேளையிலே அவரவருடைய கிரியைகளுக்கு தக்க பலனை ஆண்டவர் தந்து ஆக்கினை தீர்ப்பை தருவார். அந்த ஆக்கினை தீர்ப்பிலே நரகத்திலே தள்ளப்படுகிற மக்களை குறித்து நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். இந்த நாளிலே நரகம் என்பது உண்மையா என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு அநேக மக்கள், விசேஷமாக நாத்திகர்கள், அதிகமாக நரகத்தை குறித்த சத்தியத்தை பரியாசம் செய்கிறார்கள். சில கிறிஸ்தவர்கள் கூட நரகம் என்று ஒன்று இல்லை என்று சொல்லி வாதிடுகிறார்கள். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்பதை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். முதலாவதாக, நரகம் இல்லை என்று வாதிடுபவர்கள் கூறுகிற காரணங்கள் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். பகுத்தறிவுவாதிகள் என்று சொல்லப்படுகிற ரேஷனலிஸ்ட், இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்பீர்கள் என்றால், கடவுள் என்று ஒருவர் இல்லை, ஆகவே நரகம் என்று ஒன்று இருக்க வாய்ப்பில்லை என்று இவர்கள் சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அறிவியலின்படி மனிதன் மிருகத்திலிருந்து வந்தவன், ஆகவே மிருகம் மரணத்துக்கு பின்பு எப்படி ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறதோ அதே போல மனிதனுடைய வாழ்க்கையும் மரணத்தோடு முடிந்துவிடும் என்று இவர்கள் நம்புகிறார்கள். அடுத்து இன்னொரு வகையான மக்கள் யதார்த்தவாதிகள், அக்னாஸ்டிக்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இந்த யதார்த்தவாதிகள் என்ன நம்புகிறார்கள் என்றால், இயற்கைக்கு மேலான ஒரு சக்தி இருக்கிறது, அதை நாங்கள் நம்புகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் மனிதர்கள் மரணத்துக்கு பின்பு நித்தியமாக அக்னி கடலில் வாதிக்கப்படுவார்கள் என்பது சரியான கேலிக்கூத்து என்று இவர்கள் நரகத்தை குறித்த சத்தியத்தை பரியாசம் பண்ணுகிறார்கள். இவர்கள் நரகம் இருப்பதை ஏற்றுக்கொள்வதில்லை. அடுத்து இன்னொரு வகையான மக்கள் கூட்டம் இருக்கிறார்கள். இவர்கள் மதவாதிகள், ரிலிஜியனிஸ்ட். இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? கடவுள் என்று ஒருவர் உண்டு, ஆனால் அவர் அன்பானவர், ஆகையானால் நிச்சயமாக மனிதர்களை நரகத்தில் அவர் தள்ள மாட்டார் என்பது இவர்களுடைய வாதம். மரணத்துக்கு பின்பு அவர்கள் இல்லாமல் ஆக்கப்பட்டு விடுவார்கள் என்று ஆங்கிலத்தில் அனிலேஷன் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த கிறிஸ்தவத்திலும் ஒரு கூட்ட மக்கள், லிபரல்ஸ் என்று அழைக்கப்படுகிற தாராளவாதிகளும் நரகம் என்று ஒன்று உண்டு என்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அன்பான தேவன் நரகத்தை நிச்சயமாக ஏற்படுத்த மாட்டார் என்பது இவர்களுடைய வாதமாக இருக்கிறது. இரண்டாவது கேள்விக்கு நாம் இப்பொழுது கடந்து செல்வோம். நரகம் இருப்பது உண்மையா? நரகம் என்று ஒன்று இருக்கிறதா? இந்த கேள்விக்கு வேதத்திலிருந்து நாம் விடை காண்போம். அன்பான தேவ பிள்ளைகளே, நரகம் என்பது எழுத்தின்படி ஒரு இடம். இது உருவகம் அல்ல, லிட்ரலாக எழுத்தின்படி நரகம் என்பது ஒரு இடம். பழைய ஏற்பாட்டிலே இதற்கான ஆதாரத்தை நாம் பார்க்கிறோம். என்னாகமம் 16வது அதிகாரம் 32வது வசனத்திலே, பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டதென்று நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவம் நாம் யாவருக்கும் நன்றாக தெரியும். மோசேயை கோராகு என்கிற ஒரு கூட்டம் எதிர்த்து நிற்கிறது. அப்பொழுது ஆண்டவர் இந்த கோராகு கூட்டத்துக்கு ஒரு வித்தியாசமான தண்டனையை கொடுக்கிறார். அந்த இடத்திலே பூமி தன் வாயை திறக்கிறது. கோராகுடைய கூட்டம் உயிரோடு கூட பாதாளத்துக்கு கடந்து செல்கிறது. என்னாகமம் 16:33 நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். அவர்கள் தங்களுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றோடும் கூட உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள், பூமி அவர்களை மூடிக்கொண்டது. கோராகு கூட்டம் உயிரோடு கூட பாதாளத்தில் இறங்கினது என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆகவே இந்த நரகம் என்பது ஒரு கற்பனை இடம் அல்ல, அல்லது உருவகமாய் சொல்லப்பட்ட ஒரு இடம் அல்ல. நரகம் என்பது அது சரியாக, அதாவது எழுத்தின்படி யதார்த்தமான நிஜமான ஒரு இடமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டிலும் நரகத்தை குறித்த போதனைகளை நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 9:17 பார்ப்போம் என்றால், துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த பூமியிலே துன்மார்க்கமாய் வாழ்கிற மனிதர்கள், ஆண்டவரை அறிந்து பின்வாங்கி போய் தேவனை மறக்கிற மக்கள் யாவரும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்று பழைய ஏற்பாட்டிலே தெளிவாக போதிக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வரும்பொழுது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 15 முறைக்கும் மேற்பட்ட இடங்களிலே நரகத்தை குறித்தும் பாதாளத்தை குறித்தும் நித்திய அக்கினியை குறித்தும் தெளிவாக போதித்திருக்கிறார்.
அதிலே மத்தேயு 13வது அதிகாரம் 41வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து 42வது வசனத்திலே அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும். இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நரகத்தை அக்கினி சூளை என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். இல்லாத ஒரு இடத்தை குறித்து அவர் நிச்சயமாக சொல்லியிருக்க மாட்டார். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவனாக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 15 முறைக்கு மேலாக புதிய ஏற்பாட்டிலே நரகத்தை குறித்து போதித்திருப்பதினால் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும், நரகம் என்கிற ஒன்று நிச்சயமாக உண்டு. இந்த நரகம் பாவத்துக்காக மனிதனுக்கு தரப்படுகிற ஒரு சம்பளமாக இருக்கிறது. ஒரு மனிதன் வேலைக்கு போய்விட்டு வந்தால் எப்படி அவனுக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறதோ, அதே போல பாவம் செய்கிற மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற சம்பளமே நரகம். ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனத்தை பார்க்கும் பொழுது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இங்கே பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. இது மாம்ச மரணத்தை மாத்திரமல்ல, ஆவிக்குரிய மரணத்துக்கும் அடையாளமாக இருக்கிறது. ஆகவேதான் வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 14வது வசனத்திலே இந்த மரணம் எப்படிப்பட்டது என்று வேதம் விவரிக்கிறது. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன, இது 2ஆம் மரணம். அப்படி என்றால் அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதன் சரீரத்திலே மரிப்பது முதலாவது மரணம். அதன் பின்பு 2வதாக அக்கினி கடலில் அவன் பங்கெடுப்பது 2வது மரணம். பாவம் செய்கிற மனிதனுக்கு தரப்படுகிற 2வது மரணமாகிய இந்த நரக தண்டனையை குறித்து வேதம் அறிவுறுத்துவதனால் நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும், நரகம் என்பது உண்மையே. அது மாத்திரமல்ல, நரகம் என்பது தேவனுடைய பிரசன்னம் இல்லாத ஒரு பயங்கரமான வேதனை நிறைந்த இடம். இந்த உலகத்திலே தேவ பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருப்பதினால்தான் நாம் உயிர் வாழ்கிறோம், அவருக்குள் நாம் பிழைக்கிறோம். தேவ பிரசன்னம் இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சிருஷ்டியும் உயிர் வாழ முடியாது. நரகம் என்பது தேவ பிரசன்னம் இல்லாத கொடூரமான ஒரு இடமாக இருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள் என்று பவுல் இங்கே தெளிவாய் சொல்கிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய மகிமையிலிருந்து நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நரகம் என்பது தேவனுடைய பிரசன்னத்துக்கும் அவருடைய மகிமைக்கும் நீங்களாகுகிற ஒரு இடம். அது நித்திய அழிவாகிய தண்டனையை பெற்றுக்கொள்கிற ஒரு இடம். தேவ பிரசன்னம் இல்லாத ஒரு வாழ்க்கை அல்ல. இந்த உலகத்திலே தேவனுடைய பிரசன்னம் இல்லாவிட்டால் நாம் உயிர் வாழ முடியாது. நரகத்திலே ஆண்டவருடைய மகிமையும் பிரசன்னமும் இருக்காது. அப்படி என்றால் ஒவ்வொரு நிமிடமும் அது வேதனை நிறைந்த 2ஆம் மரணமாக காணப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 3வது கேள்விக்கு நாம் கடந்து செல்வோம். நரகம் எப்படிப்பட்ட இடமாக இருக்கும்? அன்பான தேவ பிள்ளைகளே, நரகத்தை குறித்த டிஸ்கிரிப்ஷன் வேதத்திலே பல இடங்களில் காணப்படுகிறது. அதில் ஒரு 5 குறிப்புகளை மாத்திரம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நரகம் எப்படிப்பட்ட இடமாக இருக்கும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், வேதம் சொல்கிறது, அவியாத அக்கினியும் சாகாத புழுக்களும் நிறைந்த இடமாக அது காணப்படும். மார்க்கு 9வது அதிகாரம் 43வது வசனத்திலே, உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு, நீ 2 கை உடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாக இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இங்கே பாவம் செய்து நரகத்துக்கு அவியாத அக்கினிக்கு போவதை விட நாம் அந்த பாவம் செய்கிற அவயவங்களை தரித்து போடுவது நல்லது என்று கர்த்தர் இங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். ஏன் இப்படி சொல்கிறார் என்றால், நரகம் அத்தனை வேதனையானது, ஆகினாலே பாவம் செய்யாதபடி உங்கள் சரீரத்தை காத்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் இங்கே ஆலோசனை சொல்கிறார். அவியாத அக்கினி உள்ள இடம் என்று சொல்கிற ஆண்டவர் மார்க் 9:44 தொடர்ந்து சொல்கிறார், அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும் என்று அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நரகத்திலே அக்கினி அவியாது, புழுக்கள் சாகாது. ஒருவேளை நம்முடைய ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங்கில், நம்முடைய மனித மூளையிலே இதை புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும், சகலத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற அனாதி தேவன் மாத்திரமே இதை அறிவார். அங்கே நரகத்திலே புழுக்கள், சாகாத புழுக்களும் அவியாத அக்கினியும் காணப்படும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். அது மாத்திரமல்ல,
இந்த நரகத்தை குறித்து வேதம் சொல்கிறது, இது அழுகையும் பட்கடிப்பும் நிறைந்த ஒரு இடமாக காணப்படுமா. மத்தேயு 13வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்கிறார், மனுஷகுமாரனாகிய அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி கடைசி காலத்திலே பதரை ஒன்றாக சேர்ப்பார். இந்த பூமியிலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், பாவத்திலும் துன்மார்க்கத்திலும் வாழ்ந்தவர்கள் ஒன்றாக சேர்க்கப்படுவார்கள். சேர்க்கப்படுகிற அவர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? 42வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நரகத்தை அக்கினி சூளை என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். அந்த அக்கினி சூளையிலே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்குமா. ஐயோ, நான் ஆண்டவரை மறுதலித்து விட்டேனே, கர்த்தருடைய சத்தியத்தை நான் புறக்கணித்து விட்டேனே, கொடூரமான பாவத்தை செய்து விட்டேனே, துன்மார்க்கமாய் வாழ்ந்து விட்டேனே என்று சொல்லி கடந்த காலத்தை நினைத்து அங்கே மக்கள் அழுது வேதனைப்பட்டு கொண்டிருப்பார்கள். அது மாத்திரமல்ல, அந்த வேதனையிலிருந்து வெளியே வர முடியாதபடி சூழ்நிலைகள் இருப்பதினால் பட்கடிப்பு அங்கே காணப்படும் என்று வேதம் சொல்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, நரகத்தை நாம் கற்பனை செய்து பார்க்கும் பொழுது அது எவ்வளோ பயங்கரமான ஒரு இடமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து வேதம் சொல்கிறது, நரகம் அந்தகாரமும் காரிருளும் உள்ள ஒரு இடமாக இருக்கும். நரகத்திலே வித்தியாசமான இடங்கள் உண்டு என்று வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள். அதே போல ஒவ்வொருவருடைய பாவங்களுடைய நிலைக்கு தக்கதாக தண்டனைகள் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. நரகத்தின் ஒரு பகுதி காரிருள் நிறைந்ததாகவும் அந்தகாரம் நிறைந்ததாகவும் காணப்படுமாம். யூதா 1வது அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். விழுந்து போன தூதர்களை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஆண்டவர் பரலோகத்திலே வைத்திருந்த தூதர்களிலே 1/3 பங்கை லூசிபர் தன்னோடு கூட இழுத்து கொண்டு வந்துவிட்டான். அவன் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு மேலாக ஏறுவேன் என்று சொல்லி, தேவனுக்கு ஒப்பாக மாறுவேன் என்று சொல்லி கலகம் செய்ததினால் தேவன் பரலோகத்திலிருந்து அவனை தள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது 1/3 பங்கு தூதர்களை அவன் தன்னோடு கூட இழுத்து கொண்டு வந்து விடுகிறான். அப்படி ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்கள் பரலோக வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட கீழ்ப்படியாத தூதர்களை கர்த்தர் அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, 13வது வசனத்தில் யூதா சொல்கிறார், இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட தூதர்களுக்காக காரிருளும் அந்தகாரமும் வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் எச்சரிக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ பிரசன்னம் இல்லாத அந்த இடத்திலே காரிருளும் பயங்கரமான வேதனையும் காணப்படும். அது மாத்திரமல்ல, இந்த நரகத்திலே வாழ்கிற மக்களுக்கு கடந்த கால நினைவுகள் வந்து அடிக்கடி வேதனையை கொண்டு வரும் என்றும் நாம் பார்க்கிறோம். லூக்கா 16வது அதிகாரத்திலே ஒரு உவமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அங்கே லாசரு என்கிற ஒரு பிச்சைக்காரனையும் ஒரு ஐஸ்வர்யவானையும் குறித்து அவர் உவமையாய் சொல்கிறார். வேத வல்லுநர்கள் கூற்றுப்படி இந்த உவமை ஒரு கற்பனை கதை அல்ல, இது உண்மையில் நடந்த சம்பவம் என்று சொல்கிறார்கள். காரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த உவமையிலும் யாருடைய பெயரையும் குறிப்பிடவில்லை. ஆனால் இந்த உவமையில் மாத்திரம் லாசரு என்கிற ஒரு மனிதனுடைய பெயரை கர்த்தர் குறிப்பிடுவதனால் நிச்சயமாக இது ஒரு கற்பனை பாத்திரம் அல்ல, லாசருவின் சம்பவம் உண்மையாக எழுத்தின்படி நடந்திருக்கும் என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். இந்த சம்பவம் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அதிலே லாசர் என்கிற பிச்சைக்காரன் அந்த ஐஸ்வர்யவானுடைய மேசையிலிருந்து விழுகிற உணவுக்காக காத்து கொண்டிருக்கிறான். இந்த ஐஸ்வர்யவானோ ஆடம்பரமாக சம்பிரமணமாக வாழ்கிறானே தவிர கர்த்தரை குறித்தும் உணர்வில்லாமல், தன்னை சுற்றி இருக்கிற ஏழை மக்களை குறித்தும் உணர்வில்லாமல் சுயநலமாய் வாழ்கிறான். கடைசியாக இருவரும் மரிக்கிறார்கள். அதிலே லாசரு ஆபிரகாமின் மடிக்கு போகிறார். ஆபிரகாமின் மடி என்பது பரதீசை குறிக்கிறது என்று வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். ஆக ஆபிரகாமின் மடிக்கு அவன் செல்கிறான். ஐஸ்வர்யவானோ பாதாளத்துக்கு கடன் செல்கிறான். இப்பொழுது பாதாளத்தில் இருக்கிற ஐஸ்வர்யவான் அங்கே ஆபிரகாமின் மடியில் இருக்கிற அந்த லாசருவை பார்க்கும் பொழுது அவன் புலம்புகிறான். ஆபிரகாமை பார்த்து சொல்கிறான், அப்பா ஆபிரகாமே, இங்கே வேதனை பயங்கரமாக இருக்கிறது, எனக்கு ஒரு சொட்டு தண்ணீராவது லாசருவிடம் இருந்து கொடுக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஆபிரகாம் சொல்கிறார், மகனே,
உனக்கும் எனக்கும் இடையிலே பெரிய பள்ளம் பிளவு இருக்கிறது, நாங்கள் அங்கே வர முடியாது என்று சொல்கிறார். அப்பொழுது இந்த ஐஸ்வர்யான் சொல்கிறான், அப்படி என்றால் இந்த பூமியில எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களும் இந்த இடத்துக்கு வந்துவிடாதபடி லாசருவை அனுப்பி வையும் என்று அவன் கேட்கிறான். இதைத்தான் லூக்கா 16வது அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு என்று ஐஸ்வர்யவான் சொல்கிறதை பார்க்கிறோம். இங்கே 2 காரியங்களை புரிந்து கொள்ளணும். முதலாவது, இங்கே ஐஸ்வர்யவானுடைய நினைவுகள் மறக்கவில்லை. அவன் தன் பூமியிலே தன்னுடைய சகோதரர்களை நினைத்து பார்க்கிறான். தான் படுகிற வேதனைகளை அவர்களும் படக்கூடாது என்று சொல்லி அவன் சொல்கிறான். இரண்டாவது, இங்கே நான் புரிந்து கொள்ள வேண்டியது, நரகம் வேதனையுள்ள ஒரு இடம். அதனால தான் அவன் சொல்றான், வேதனையுள்ள இந்த இடத்துக்கு என் சகோதரர்கள் வந்துவிடக்கூடாது. அடுத்து 28வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஆபிரகாமே அந்த லாசருவை என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு அனுப்பி என்னுடைய தம்பிமாருக்கு புத்தி சொல்லி அவர்களை கடவுளுக்கு பயந்து வாழும்படி லாசருவை அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்கிறான். அப்பொழுது ஆபிரகாம் சொல்கிறார், மகனே, லாசரு மறுபடியும் போய் சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். மரித்தோரிலிருந்து ஒருவன் வருவதனால் அவர்கள் நம்ப போவதில்லை. பூமியிலே அவர்களை வழி நடத்த மோசேக்களும் தீர்க்கதரிசிகளும் உண்டு என்று அவன் சொல்கிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அநேக நேரத்திலே இந்த பூமியில் ஒரு அற்புதம் நடந்தால் மக்கள் விசுவாசிப்பார்கள், ஒரு அடையாளம் நடந்தால் கர்த்தரை ஜனங்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், இந்த பூமியில் இருக்கிற மக்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தை அறிவிக்கவுமே கர்த்தர் தம்முடைய ஊழியர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய ஊழியர்கள் மூலமாய் சொல்லுகிற ஆலோசனைகளை ஒரு மனிதன் புறக்கணிக்கும் பொழுது, கர்த்தர் தம்முடைய ஊழியர்கள் மூலமாய் சொல்லுகிற நற்செய்தியை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளாத பொழுது, பரலோகத்திலிருந்து ஒருவன் வந்து சொன்னாலும் அவர்கள் நிச்சயமாய் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, உனக்கு ஆண்டவரை குறித்து சொல்லப்படுகிற போதனைகளை மனம் திறந்து நீ ஏற்றுக்கொள்கிறாயா? கர்த்தருடைய நற்செய்தியை, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளையாக நீ வாழ்கிறாயா? அல்லது போதனைகளையும் போதகர்களையும் நீ வெறுத்து ஒதுக்கி அலட்சியம் செய்கிறாயா? போதனைகளையும் போதகர்களையும் பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறாயா? இந்த நாளிலே ஆவியானவர் உன்னோடு கூட இடைப்படுகிறார். கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக மனம் திரும்பி பாவங்களை விட்டு விலகி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு தேவ பிள்ளையாக வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஏனென்றால் நரகம் வேதனை உள்ள ஒரு இடம். அங்கே பழைய நினைவுகள் மறக்கப்படுவதில்லை என்று தெளிவாக நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த நரகத்தை குறித்து வேதம் சொல்கிற இன்னொரு சத்தியம், இது நித்தியமாக வாதிக்கப்படுகிற ஒரு ஆக்கினையின் இடம். அதாவது முடிவில்லாத நித்தியமாக ஆக்கினைக்குள்ளாக்கப்படுகிற ஒரு இடம். யூதா 1வது அதிகாரம் 7வது வசனத்திலும் வெளிப்படுத்தின விசேஷம் 14:10 பார்க்கும் பொழுது, அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினையின் ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கே யூதா சொல்லுகிறார், சோதோம் கொமோரா பட்டணத்தை ஆண்டவர் திருஷ்டாந்தமாக நமக்கு முன்னுதாரணமாக வைத்திருக்கிறார். நரகம் என்று ஒன்று இல்லை என்று இன்றைக்கு சொல்கிறவர்களுக்கு வேதம் நெற்றியடியாக சொல்கிறது, நரகத்தின் அடையாளமாகத்தான் சோதோம் கொமோராவை நான் வைத்திருக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, எப்படி அக்கினி பரலோகத்திலிருந்து இறங்கி அக்கினியும் கந்தகமும் சோதோம் கொமோராவை அழித்து போட்டதோ, அதே கந்தகமும் அக்கினியும் தான் நரகத்திலும் காணப்படும். சோதோம் கொமோராவை ஆண்டவர் நமக்கு ஒரு திருஷ்டாந்தமாக வைத்திருக்கிறார். நரகம் நித்திய அக்கினையின் ஆக்கினை உள்ள ஒரு இடம் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 4வது கேள்விக்கு நாம் கடன் செல்வோம். நரகத்தில் பங்கடைய போகிறவர்கள் யார் யார்? யார் யாரெல்லாம் நரகம் போவார்கள் என்று வேதம் சொல்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கலாம். முதலாவதாக நரகத்திலே பங்கடைய போகிற மிக முக்கியமான நபர் வலு சர்ப்பமாகிய சாத்தான். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். இங்கே நரகம் மிக முக்கியமாக நரகத்தில் பங்கெடுக்க போகிற ஒரு நபர்
மனிதர்களை மோசம் போக்கின சாத்தான் என்று சொல்லப்படுகிற வலு சர்ப்பமாகிய பிசாசு. ஆண்டவர் இந்த பிசாசுக்காகவே நரகத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதோடு கூட பிசாசோடு கூட போகிற இன்னொரு நபர் அந்தி கிறிஸ்து. மிருகம் என்று வேதம் அழைக்கிற இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு சாத்தான் தன்னுடைய முழு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்து இந்த பூமியிலே 7 வருடம் அவன் அரசாளும்படியாக அதிகாரத்தை கொடுத்து மகா உபத்திரவ காலத்தை பூமிக்கு கொண்டு வர ஒரு கருவியாக அந்தி கிறிஸ்து காணப்படுகிறான். ஆகவே தான் வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 20வது வசனத்திலே அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. இங்கே மிருகம் என்பது அந்தி கிறிஸ்துக்கு அடையாளமாக இருக்கிறது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். இங்கே மிருகமாகிய அந்தி கிறிஸ்து அக்கினி கடலில் உயிரோடு தள்ளப்பட்டான் என்பதை பார்க்கிறோம். அடுத்து அவனோடு கூட மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். இந்த கள்ள தீர்க்கதரிசி அந்தி கிறிஸ்துக்கு துணையாக இருந்து அவனுக்குள் இருக்கிற அசுத்த ஆவிகளை கொண்டு உலகத்தில் இருக்கிற மக்களை மோசம் போக்கி அந்தி கிறிஸ்துவே மெய்யான கிறிஸ்து மேசியா என்று சொல்லி மக்களை நம்ப பண்ணி அநேகரை நரகத்துக்கு நேராக இழுத்து செல்ல கருவியாக இருந்தவன் கள்ள தீர்க்கதரிசி. இந்த கள்ள தீர்க்கதரிசியும் பிடிக்கப்பட்டு அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே உயிரோடு தள்ளப்படுவான் என்று வெளிப்படுத்தல் 19:20 பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த அக்கினி கடலில் பங்கெடுக்க போகிற இன்னொரு வகையான கூட்டம் விழுந்து போன தூதர்கள். பரலோகத்திலே தேவனை ஆராதனை செய்து கொண்டிருந்த தூதர்கள் லூசிபருடைய வஞ்சனையினால் இழுக்கப்பட்டு ஆண்டவரை மறுதலித்து அவருக்கு விரோதமாய் கலகம் செய்து பரலோகத்திலிருந்து விழுந்து போன பாவம் செய்த தூதர்கள் இந்த நரகத்தில் பங்கடைவார்கள். 2 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பவிடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆக பாவம் செய்த இந்த தூதர்கள், தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்த இந்த தூதர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். கடைசியாக இந்த நரகத்தில் தள்ளப்படுகிற இன்னொரு கூட்டம் அவிசுவாசிகள். உண்மையில் ஆண்டவர் மனிதர்கள் நரகத்துக்கு போவதை விரும்பவில்லை. ஆனால் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் பிசாசின் பாதையிலே நடப்பதினால் நரகத்திலே பங்கடைகிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனத்திலே ஒரு பெரிய பட்டியலை வேதம் சொல்கிறது. அதிலே பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இந்த லிஸ்டில் இருக்கிற எல்லாரையும் ஒரே பெயரை வைத்து அழைக்க வேண்டும் என்றால் அவிசுவாசிகள். ஆண்டவரை விசுவாசியாமல் தங்கள் சொந்த வழியிலே பாவ வழியிலே வாழ்ந்த மனிதர்கள் யாவரும் இந்த அக்கினி கடலில் பங்கடைவார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. கடைசி கேள்வி, அன்பான தேவன் கொடிய நரகத்தை உண்டாக்கியது ஏன்? ஆண்டவர் அன்பானவர் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அந்த அன்பான தேவன் இப்படிப்பட்ட கொடிய நரகத்தை உண்டாக்கலாமா என்பது அடுத்த கேள்வி. இதற்கான பதிலை நாம் வரிசையாக பார்க்கலாம். முதலாவதாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் புரிந்து கொள்ள வேண்டும், நரகம் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்ட இடம் அல்ல. மத்தேயு 25வது அதிகாரம் 41வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்கிறார். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்று கர்த்தர் சொல்வார். ஆகவே மனிதர்களுக்காக இது ஏற்படுத்தப்பட்ட இடம் அல்ல, பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் கர்த்தர் ஏற்படுத்தின இடம். அது மாத்திரமல்ல, மனிதர்கள் ஒருவனும் கெட்டு போகக்கூடாது, ஒருவனும் நரகம் போகக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். மத்தேயு 18வது அதிகாரம் 14வது வசனத்தை பார்க்கும் பொழுது, இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. மனிதன் ஒருவனும் கெட்டுப்போய் நரகம் செல்வது தேவனுடைய விருப்பம் அல்ல. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாவது கர்த்தருக்கு பிரியம் அல்ல. ஆகவே மனிதன் நரகம் போவதை தேவன் விரும்பவில்லை. எனவேதான்
இந்த மனிதன் கெட்டு போகாதபடிக்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் இந்த பூமிக்கு அனுப்பினார். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே உலகத்திலேயே அதிக மனிதர்கள் விரும்புகிற, உலகத்திலே அதிகமாய் மொழிபெயர்க்கப்பட்ட இந்த வசனம் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தில் இருக்கிற மக்கள் மேல் ஆண்டவர் அன்பு கூறுகிறார். ஆகவேதான் உலக மக்கள் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு பிதாவாகிய தேவன் அனுப்பினார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து என்ன செய்தார்? நம்முடைய பாவங்களுக்கான தண்டனைகளை சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டார். அது மாத்திரமல்ல, நமக்காக பாவ நிவாரண பலியாக சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நமக்காக தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காகவே மரித்தார், என் பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், எனக்காகவே உயிர்த்தார் என்று அவரை விசுவாசித்து பாவங்களை விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் அவனை ஆக்கினை தீர்ப்பிலிருந்து மீட்டு கொள்கிறார். அவன் கெட்டு போகாதபடி அவனுக்கு நித்திய ஜீவனை தருகிறார். ஆனால் வேதனையான உண்மை என்னவென்றால், இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு இயேசுவிடத்தில் வருவதற்கு அநேகர் மனதில்லாமல் இருக்கிறார்கள். எத்தனையோ முறை ஊழியர்கள் மூலமாக, விசுவாசிகள் மூலமாக இந்த நற்செய்தி அநேகருக்கு சொல்லப்பட்டும் பலர் இதை நம்புவதில்லை. ஒரு சிலர் இதை நம்பினாலும் தங்கள் பாவங்களை விட்டு இயேசுவிடத்தில் வர மனதில்லாதிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலரோ இந்த நற்செய்தி மற்றவர்களிடத்தில் போகாதபடி தடை செய்து அநியாயத்தினால் நற்செய்தியை அடக்கி வைக்கிறார்கள். யோவான் 5வது அதிகாரம் 40வது வசனத்திலே 39-40 ஆண்டவர் சொல்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. வேத வசனங்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கின்றன என்று சொன்ன ஆண்டவர் யோவான் 5:40 சொல்கிறார், அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனமில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள இயேசுவிடத்திலே வருவதற்கு அநேகர் மனதில்லாதிருக்கிறார்கள். அவர்கள் பிசாசையும் பாவத்தையுமே விரும்புகிறதினால் துன்மார்க்க வாழ்க்கையிலேயே அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, கடைசியாக ஒரு உண்மையை சொல்லி முடிக்கிறேன். மனிதனுக்கு ஆண்டவர் சுய சித்தத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதன் தான் விரும்பினதை அவன் தெரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் அவனுக்கு சுய சித்தத்தை கொடுத்திருக்கிறார். லூக்கா 15வது அதிகாரத்திலே இளையகுமாரனுடைய சம்பவத்திலே இதை நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த இளையகுமாரன் தன் இஷ்டம் போல வாழும்படியாக விரும்பி தகப்பனிடத்தில் சொத்துக்களை பிரித்து கொடுக்க கேட்கிறான். தகப்பனோ பிள்ளையினுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் தடை செய்யவில்லை. மகனே, நான் உயிரோடு இருக்கும் பொழுதே என்னுடைய ஆஸ்தியை கேட்கிறாய் என்று சொல்லி தகப்பன் தடை செய்யவில்லை. தன்னுடைய மகன் விரும்பினது போலவே ஆஸ்தியை பிரித்து கொடுக்கிறார். லூக்கா 15வது அதிகாரம் 12வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். அன்பான தேவ பிள்ளைகளே, அதே போலவே ஆண்டவர் இந்த பூமியிலே நமக்கு முன்பாக நன்மையும் வைக்கிறார், தீமையும் வைக்கிறார். ஜீவ விருட்சத்தையும் வைக்கிறார், நன்மை தீமை அறியத்தக்க கனியையும் வைக்கிறார். இந்த பூமியில ஜீவனையும் வைக்கிறார், மரணத்தையும் வைக்கிறார், பாவத்தையும் வைக்கிறார், பரிசுத்தத்தையும் வைக்கிறார். இதிலே நீ எதை தெரிந்து கொள்ளப் போகிறாய்? ஆண்டவர் ஒருவனும் கெட்டுப்போவது அவருடைய சித்தம் அல்ல என்பதை தெளிவாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு அவரை உன் வாழ்க்கையின் இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்வாய் என்றால் இந்த நரக ஆக்கினையிலிருந்து நீ தப்பித்துக் கொள்வாய். ஆனால் இந்த பூமியிலே நாம் செல்ல போகிற இடம் என்பதை தீர்மானிக்க வேண்டியது நாமே. இந்த காலை வேளையிலே சரியான பாதையை தீர்மானித்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள ஆவியானவர் உங்களுக்கு கிருபை தரும்படியாக நான் விரும்புகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலே கூட அப்பா, உம்முடைய சமூகத்தில் உம்மை ஆராதித்து உம்முடைய சத்திய வசனங்களை கேட்டு உம்முடைய சமூகத்தில் ஜெபித்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பாதத்தில் நாங்கள் செலவிடுகிற நேரம் வீணான நேரம் அல்ல. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல
அப்பா, தேசம் நெருக்கடியான சூழ்நிலையிலே கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே உம்முடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபித்த உம்முடைய பிள்ளைகளுக்கு இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் அதற்கேற்ற பலனை தருவீராக. உம்முடைய ஊழியனாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவருடைய கிருபையும் பலனும் சமாதானமும் உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்வதாக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.